உதிரமும் உயிரையும் கொடுத்து வளர்த்த பெற்றோரையே முதியோர் இல்லத்தில் விடும் இக்காலத்தில் சாலையில் அடைபட்டு உயிருக்கு போராடும் நூற்றுக்கணக்கான நாய்களுக்கு உயிரும் உணவும் கொடுத்து பராமரித்து வருகிறார் பெண் ஒருவர். யார் அவர்? இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே உள்ள தார்வழி சாலை பகுதியைச் சேர்ந்தவர் IT பட்டதாரியான ஓவியா. இவர் கடந்த 8 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆதரவற்ற நாய்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து உடல் சீராகும் வரை உணவுகள் கொடுத்து தனது வீட்டில் ஒருவராக பராமரித்து வருகிறார். ஓவியா தனது வீட்டில் மட்டுமின்றி அதே பகுதியில் நாய்களை பராமரிப்பதற்காக சுமார் 1000 சதுர அடியில் இடத்தை வாடகைக்கு எடுத்து டென்ட் அமைத்து 100க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற நாய்களை பராமரித்து வருகிறார். அதே இடத்தில் நாய்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவுகள் சமைக்கப்பட்டு 3 வேளையும் வழங்கப்படுகிறது. இந்த பணியில் ஓவியா மட்டுமின்றி அவரது தாயார் அருணாதேவியும் மகிழ்ச்சியுடன் ஈடுபட்டுள்ளார். வீடுகளில் வளர்க்கப்படும் வெளிநாட்டு நாய்கள் நோய்வாய்ப்படும் போது அதனை சொல்லாமல் கொள்ளாமல் சாலைகளில் விட்டு செல்கின்றனர் சிலர். அந்த நாய்களை எடுத்து வந்து தனது வீட்டில் வைத்து சிகிச்சை அளிக்கிறார் ஓவியா. அது மட்டுமின்றி புற்றுநோய் மற்றும் தோல் நோய் பாதித்த நாய்கள் என பல்வேறு வகையான நாய்களை எடுத்து வந்து சிகிச்சை அளித்து அக்கறையுடன் பார்த்துக் கொள்கிறார் ஓவியா. தன்னுடைய சிறு வயதில் சாலையில் அடிபட்டு கிடந்த நாய்க்குட்டி ஒன்றை தனது தாயின் அனுமதியுடன் வீட்டிற்கு எடுத்து வந்து பராமரித்ததாகவும் இதனால் தான் தனக்கு அடிபட்ட நாய்களை பாதுகாக்கும் எண்ணம் வந்ததாகவும் தெரிவிக்கிறார் ஓவியா. ஓவியாவின் அம்மா அருணாதேவியோ பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை ஆண் பெண் என வேறுபாடு பார்க்காமல் அவர்களுக்கு பிடித்தது போல் செயலாற்ற விட வேண்டும் என்று கூறுகிறார். ஒரு தாயும் மகளும் சாலையோர நாய்களுக்காக தங்கள் பணம், நேரம், உழைப்பு அனைத்தையுமே செலவிடுவது அந்த பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது.